அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் காஞ்சோன்னே எண்ணெயை ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு கடுகு, கொஞ்சம் சீரகம், மிளகு, அப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2 வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கிளறினிங்கன்னா நல்லா இதாயிரும், வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. என்னால் வீடியோவில் காட்ட முடியல. இஞ்சி பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் மல்லித்தலை, கொஞ்சம் புதினா சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கறி மசாலா பொடி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும். பட் நான் ஆட் பண்ணலை, நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கப்புறம் தேவையான பொடி, உப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. நான் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அரிசி பருப்பு சாதம் செய்கிறங்காட்டி நான் வேறு எந்த பொடியும் ஆட் பண்ணலை. இதுவே நமக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடுங்க. நான் இப்போவே போட்டு மூடி வச்சு கொதி வந்ததுக்கப்புறம் மூடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சுட்டேன். விசில் வந்ததுக்கப்புறம் சாப்பாடு இப்படி தான் இருந்துச்சு. ஃபைனலாக பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸுக்கும் நான் போட்டுவிட்டேன். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நான் கொஞ்சம் போட்டு ஆற வச்சு அவங்களுக்கு ஊட்டி விட்டேன். அவங்க சூப்பராக